ஓகே, ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னும் 100% கம்ப்ளீட் பண்ணல. இன்னும் ஒரு ஐட்டம் மட்டும் இருக்கு. 2 திங்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். நான் பேசுறது கேக்குதா? கேட்கும் நம்புறேன். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அண்ட் என்னோட கோடிங்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து இல்லாம இருந்துச்சு. இதான் நம்மளோட கிவன் சொல்றத சாம்பிள் ப்ராஜெக்ட் நம்ம டார்கெட் பண்ணியிருந்த ப்ராஜெக்ட். அண்ட் அந்த மாதிரி ஒரு லுக் அண்ட் ஃபீல் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுனால இப்படி எடுத்துட்டு வந்தேன். ஜஸ்ட் அவுட்டர் இதெல்லாம் எடுக்காம ஜஸ்ட் பாக்ஸ் மட்டும் அச்சீவ் பண்ணிட்டேன். இது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தா இந்த லேடர்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். லேடர்ஸ் ஸ்னேக் பண்ணணும். அண்ட் தென் இந்த பர்சன் பண்ணணும். இந்த பர்சன் வந்து யூஸ்வலா 2 பேர் இருப்பாங்க. நம்ம வந்து டிஃபால்ட் கலர்ஸ் தான் வச்சிருக்கோம். அண்ட் நான் இந்த பின்னுக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி போடலாம் அப்படின்னு வச்சிருக்கேன். அதுக்கு முன்னால இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் பண்ணேன்னு ஒரு 5 மினிட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை வந்து எப்படி பண்றேன்ட்டு. ஃபர்ஸ்ட் நான் டேபிள் வச்சு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதோட எனக்கு டிவ்ல ஃபிளெக்ஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அதனால அதை வச்சே பண்ணிட்டேன். இப்போ நான் இதை பண்றதுக்கு எழுதி வைக்கிற HTML கோடுனா இதான். பாடிக்குள்ள ஒரு கண்டெய்னர் ஒரு டிவ் போட்டிருக்கேன். பாடிக்குள்ள கண்டெய்னர் ஒரு டிவ் போட்டிருக்கேன். அதுக்குள்ள ரோன்னு ஒரு டிவ் போட்டிருக்கேன். அந்த ரோக்குள்ள காலம்னு ஒண்ணு, அப்புறம் C-100. C-100ங்கிறது வந்து எதுக்காகனா என்ன செல்லுங்கிறதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக தான். இதுக்கு நான் எந்த ஸ்டைலுமே எழுதல. C1 C199 எல்லாமே இது என்னோட ஒரு எந்த செல்ல இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபியூச்சருக்காக நான் ஒரு கிளாஸ் நேம் வச்சிருக்கேன்னு சொல்லிக்கலாம். ஸ்டைல் எழுதிக்கிறது எல்லாமே எதுக்கு எழுதிருக்கேன், ரோக்கும் காலமுக்கும் எழுதியிருக்கேன். இதுக்கு முன்னால ரோக்கும் காலமுக்கும் நீங்க எந்த ஸ்டைலுமே எழுதாம அதுவே வந்து உங்களுக்கு நீட்டா அப்ளை ஆயிருந்திருக்கும். பட் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்த மாதிரி பூட் ஸ்ட்ராப்ல என்னதான் அப்ளை பண்ணாலும் நமக்கு அதோட ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அது எப்போதுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நான் பூட் ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணாம, பூட் ஸ்ட்ராப்ங்கிற ஃப்ரேம் ஒர்க்கே இருக்காது. இப்போ என்னோட கோடிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டைல் தவிர வேற எதையுமே நான் கால் பண்ணவே இல்லை எக்ஸ்டர்னலா. ஸோ நான் எழுதின ஸ்டைல்ஸ் மட்டும் தான் அப்ளை ஆகிருக்கும். ஸோ இப்போ ஒரு ப்ளஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி இந்த மாதிரி ஒரு லேஅவுட் அச்சீவ் பண்றது அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு செக்ஷன் இதை நீங்க ஃபுல்லா ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ளஸ் கான்செப்ட் பத்தி டீட்டெயிலா படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ற லிங்க் வந்து இந்த லிங்க் தான். இதுல வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் இப்போதைக்கு பார்க்கணும் அவசியம் இல்லை. நீங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கு கூட பாருங்க. இப்போ நம்ம அதை ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துப்போம். ஸோ இதை வந்து நான் எப்படி பாக்குறேன்னா 100ல இருந்து 91 வரைக்கும் இருக்கிறது வந்து ஒரு டிவ், அப்புறம் 90ல இருந்து 81 ஒரு டிவ், அப்படி வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 100, 99, 98, அப்புறம் அப்படியே ரிவர்ஸ் வரும் 91, 92 100 வரைக்கும். கீழே இருந்து பாத்தீங்கன்னா ஈஸியா ரீட் பண்ற மாதிரி இருக்கும். 1ல இருந்து 10 வரைக்கும், 11ல இருந்து 20 வரைக்கும், 21ல இருந்து 30 வரைக்கும், இந்த மாதிரி அப்படியே ஆர்டர் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஐட்டம் இதுல வந்து நமக்கு வந்து ஃபிளெக்ஸ் அப்படின்னா எது அப்படின்னா இந்த ரோன்னு இருக்கு இல்லையா, இந்த ரோ தான் நமக்கு ஃபிளெக்ஸ். ரோ தான் நமக்கு ஃபிளெக்ஸா ட்ரீட் ஆகும், ஒர்க் ஆகும். ஸோ ஃபிளெக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து முக்கியமா தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா எது வந்து ஃபிளெக்ஸ் கண்டெய்னர் அண்ட் எது வந்து ஃபிளெக்ஸ் ஐட்டம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். ஓகேவா? எப்போதுமே ஃபிளெக்ஸ் கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிளெக்ஸ் கண்டெய்னர் அப்படின்னு ஒன்று இருக்கணும். ஃபிளெக்ஸ் கண்டெய்னர் தான் யாருன்னா பேரண்ட் மாதிரி வச்சுக்கலாம். அவர் தான் வந்து எல்லா ஃபிளெக்ஸ் ஐட்டம்ஸையும் கேரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இங்க வந்து இந்த ரோ அப்படிங்கிறது ஃபிளெக்ஸ் ஐட்டம், ஃபிளெக்ஸ் கண்டெய்னர். அப்புறம் இதுக்குள்ள இருக்கிற ஒரு காலமும் இந்த டைரக்ட் சைல்டு இருக்குல்ல, இந்த டிவுக்கு
அந்த ரோங்கிற டிவுக்கு டைரக்ட் சைல்டா இருக்காங்க இல்லையா, இந்த டிவ் ஸ்டார்ட் ஆகி இந்த டிவ் முடிகிறதுக்குள்ள இருக்கிற ஒரு டிவும் வந்து ஃப்ளெக்ஸ் ஐட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பேசிக்கலி இது சாதாரண டிவ் தான். எப்போ இது வந்து ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் ஆகும், எப்போ இது வந்து ஃப்ளெக்ஸ் ஐட்டமாகவும் மாறும் என்றால் எப்போ ஒரு டிவுக்கு ஒரு பர்டிகுலர் டிவுக்கு ஆர் வாட் எவர் ஏதோ ஒரு HTML எலமெண்ட்டுக்கு நீங்க டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஸ்டைல் அப்ளை பண்றீங்களோ, எப்போ நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டைல் அப்ளை பண்றீங்களோ, அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஐட்டம் வந்து ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். திரும்பவும் சொல்றேன், எப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு CSSல ஒரு ஸ்டைல் அப்ளை பண்றீங்களோ, அப்போ அந்த ஐட்டம் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரா ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். எப்போ ஒரு எலமெண்ட் வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரா ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சோ, அப்போவே அதோட டைரக்ட் சைல்டு எல்லாத்தையும் அது ஃப்ளெக்ஸ் ஐட்டமா ஆட்டோமேட்டிக்கா மாத்திடும். ஓகேவா, இதுதான் வந்து கோர் கான்செப்ட் ஃப்ளெக்ஸ்ல. இது தெரிஞ்சா மட்டும்தான் உங்களோட நெக்ஸ்ட் இதுக்கு மூவே ஆக முடியும். இது வந்து கிளியரா வச்சுக்கணும். ஃப்ளெக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணா கண்டிப்பா எனக்கு ஒரு ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் வேணும் அண்ட் ஃப்ளெக்ஸ் ஐட்டம் வேணும். எப்படி நான் ஒரு ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் அப்படின்னு ஒன்று உருவாக்குவேன், எப்படின்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு அந்த எலமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரா மாறிடும். ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர்ங்கிறது ஜஸ்ட் ஒரு வாயு வார்த்தை தான், அது எங்கேயும் இருக்காது. ஓகேவா, ஜஸ்ட் ஒரு நம்ம கால் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற ஒரு டேர்ம் தான் வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் அந்த டேர்ம் வச்சுதான் என்னென்ன ஸ்டைல்லாம் அதுக்கு அப்ளை பண்ணலாம்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. இது வரைக்கும் நீங்க வந்து டெக்ஸ்ட் ஃபாண்ட்லாம் படிச்சிருப்பீங்க, அதை எந்த எலமெண்ட்டுக்கு வேணா அப்ளை பண்ணலாம். ஆனா ஃப்ளெக்ஸ் கண்டெய்னருக்கு தான் ஒரு சில ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணணும் அண்ட் ஃப்ளெக்ஸ் ஐட்டம்க்கு தான் ஒரு சில ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ் எல்லாமே இருக்கு. அதை நம்ம அதுல ஃபியூ ரூல்ஸ் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். நான் அந்த லிங்க் வச்சு நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இதுதான் ஃப்ளெக்ஸ் ரோ, ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் அண்ட் இது எல்லாமே ஃப்ளெக்ஸ் ஐட்டம். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்த அந்த ரெஃபரன்ஸ் லிங்க்குக்கு போறேன். இந்த லிங்க்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்க்குள்ள ரெண்டா பிரிச்சிருப்பாங்க, லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு வச்சிருப்பாங்க. இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஸ்டைல்ஸ் எல்லாமே எதோடது அப்படின்னா ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரோடது. ரைட் சைட்ல இருக்கிறதுலாம் என்னன்னா ஃப்ளெக்ஸ் ஐட்டமோடது. விச் மீன்ஸ் இப்போ நம்ம ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் இந்த ரோவுக்கு என்ன ஸ்டைல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்னலாம் பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது இந்த லெஃப்ட் சைட்ல இந்த பர்பிள் கலர்ல ஒரு ஷேடோ இருக்குல்ல, இதுல போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த இதுக்கு என்னென்ன ஸ்டைல்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம், பெர்மிடியட் ஸ்டைல்ஸ் என்ன அப்படிங்கிறத ரைட் சைட்ல போட்டிருப்பாங்க. ஓகே, இதுதான் ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் கொடுத்துட்றேன். பட் இது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கவே மாட்டோம். இதுல இருக்கிற யூஸ்வலா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுல கான்செப்ட் எல்லாத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது வந்து அப்படியே குழப்பி விட்டுரும். ஸோ ஒரு ஐடியா மட்டும் இருக்கணும், என்னதான் இதுல இருக்குது அப்படிங்கிற கிளியர் ஐடியா இருந்துச்சுன்னா உங்க கண்டெய்னர் உங்களோட லேஅவுட்டை ஃபார்ம் பண்றப்போ இப்போ நான் என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வந்துடும். ஓகேவா, லைக் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா, உங்க ஃபோல்டர்ல என்னென்ன படம்லாம் இருக்கு, என்னென்ன மூவிஸ்லாம் வச்சிருக்கீங்க. வாய்ஸ் அதர்ஸ் நான் பேசுறது கேக்குதா? Can you all hear me? Hello? Audible sir, audible. So தாவூத் உங்களோட இதுலதான் எதுவும் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் செக். இனிவேஸ் நம்ம ரெக்கார்டிங்ல அந்த வாய்ஸ் இருக்கும், ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன சொல்லியிருந்தா, ஒரு மூவி உங்க ஃபோல்டர்ல என்னென்ன மூவிஸ்லாம் இருக்குங்கிறது உங்க மைண்டுக்கு இருந்துச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் ஓகே இப்ப என்ன படம் பார்க்கலாம் அப்படின்னு நீங்க தனியாவே யோசிச்சுக்கலாம். அப்ப அந்த மூவியை போய் எடுத்து பார்ப்பீங்க. அந்த மாதிரி தான் இது வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க மைண்ட் வந்து அது ஒரு இடம் திங்க் பண்ண ஆரம்பிக்கும். எப்படின்னா ஓகே இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணலாமே, நமக்கு இதுதான் தேவை, அதை நம்ம யூஸ் பண்ணலாமே அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுத்துருவேன்.
ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்ததுமே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஒரு ஃபிளெக்ஸ் கண்டெய்னர் மாறிடும். நீங்க டிஸ்பிளே ஃபிளெக்ஸும் கொடுக்கலாம், ஆர் டிஸ்பிளே இன்லைன் ஃபிளெக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுவும் கொடுக்கலாம். பட் டிஸ்பிளே ஃபிளெக்ஸ்ல நீங்க நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறமா இன்லைன் ஃபிளெக்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, அடுத்தது ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் வந்து டிஃபால்ட்டா எப்போதுமே என்ன இருக்கும்னா ரோ தான் இருக்கும். நீங்க எதுவுமே அப்ளை பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து ரோ அப்ளை பண்ணிருக்கீங்க, டிஸ்பிளே ஃபிளெக்ஸ் ரோ அப்படின்னு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆர் ரோ ரிவர்ஸ், இந்த ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை தவிர நம்ம வேற எதுவுமே வந்து யூஸ் பண்ண மாட்டோம். டிஸ்பிளே டைரக்ஷன் ஃபிளெக்ஸ் டைரக்ஷன்ல ரோ ஆர் ரோ ரிவர்ஸ் யூஸ் பண்ணுவோம். நீங்க ரோ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க அப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த ஸ்டைல் வந்து நீங்க அப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா டிஃபால்ட்டா அதுவே எடுத்துக்கோங்க. டிஃபால்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ரோனா என்ன அர்த்தம்னா லெஃப்ட்ல இருந்து ரைட் நோக்கி ஒரு செல்லா அப்ளை. ரோனா லெஃப்ட்ல இருந்து இதுல ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, ஒரு ஆரஞ்சு கலர் பாக்ஸ், அதுதான் என்னன்னா நம்மளோட காலம், அதான் வந்து ஃபிளெக்ஸ் ஐட்டம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் இருக்கும், உங்களோட ஃபிளெக்ஸ் ஐட்டம்ஸை எப்படி அது வந்து ரெண்டர் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு இமேஜ்ல ரெப்ரசென்ட் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செல், செகண்ட் செல், தேர்ட் செல், ஃபோர்த் செல் அப்படி வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் ரோ கொடுக்கணும். இல்ல எனக்கு ரைட்ல இருந்து லெஃப்ட்ல பிளேஸ் ஆகணும் அப்படின்னா ரோ ரிவர்ஸ் கொடுக்கணும். அதை வந்து இங்க கீழே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ரோனா லெஃப்ட்ல இருந்து இருக்கும், ரோ கொடுத்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருக்கும், ரோ ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா ரைட்ல இருந்து லெஃப்ட்ல இருக்கும். அது காலம் அப்படின்னா வெர்டிகலா ரெண்டர் ஆயிருக்கும், ஒரு செல்லும் அடுத்தடுத்த லைன்ல ரெண்டர் ஆயிருக்கும். இது நீங்க அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அதுக்கு அடுத்தது ஃபிளெக்ஸ் விராப். ஃபிளெக்ஸ் விராப்னா என்ன அப்படின்னா எனக்கு வந்து மோர் தென் ஒன் ரோ வேணும். அதாவது என்ன, ஒரே இடத்துல அடைக்க வேண்டாம். இப்போ நான் வந்து எத்தனை செல்லு கொடுத்தனாலும், இப்போ வந்து எத்தனை ஃபிளெக்ஸ் ஐட்டம் இருந்ததுனாலும் ஒரே ரோக்குள்ள அப்ளை ஆகணுமா, விச் மீன்ஸ் இப்படி இந்த ஸ்ட்ரெயிட் லைனாவே அப்ளை ஆகணுமா, இல்லை நெக்ஸ்ட் லைனுக்கு வரணுமா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து வரும்போது நீங்க ஃபிளெக்ஸ் விராப் யூஸ் பண்ணலாம். எனக்கு ஒரே எத்தனை டிவ் வேணா இருக்கட்டும், எத்தனை ஃபிளெக்ஸ் ஐட்டம் வேணா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு ஒரே லைன்ல தான் வரணும், அடுத்தடுத்த பாக்ஸா தான் வரணும் அப்படின்னா நீங்க வந்து நோ விராப் அப்படின்னு கொடுக்கணும். இல்ல எனக்கு அதோட வித்தை பொறுத்து நெக்ஸ்ட் லைனுக்கும் வரலாம், டிபெண்ட்ஸ் ஆன் வித், எனக்கு வந்து நெக்ஸ்ட் லைனுக்கும் வரலாம் அப்படின்னா நீங்க வந்து ஃபிளெக்ஸ் விராப் வந்து விராப் அப்படிங்கிறது, ஃபிளெக்ஸ் விராப்புக்கு விராப் அப்படின்னு அப்ளை பண்ணுவீங்க. ஃபிளெக்ஸ் ஃப்ளோ நானே யூஸ் பண்ணதில்லை இது வரைக்கும், ஸோ நீட் இல்லை. ஃபிளெக்ஸ் ஃப்ளோ வந்து ரெண்டையும் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும், பட் இப்போ நீங்க இண்டிவிஜுவலாவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு இதுக்கு முன்னாடி படிச்ச ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து ஒரே லைன்ல கொடுக்கணும் நீங்க ஃபிளெக்ஸ் ஃப்ளோ யூஸ் பண்ணுவீங்க, பட் இண்டிபெண்டாவே ஃபர்ஸ்ட் படிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து ஃபிளெக்ஸ் கண்டென்ட், சாரி ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து நீங்க எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய ஐட்டம்ஸ், உங்களோட ஃபிளெக்ஸ் ஐட்டம் இருக்குல்ல, அது வந்து லெஃப்ட் எட்ஜ்ல இருந்து அலைன் ஆகணுமா, ரைட் எட்ஜ்ல இருந்து அலைன் ஆகணுமா, இல்லாட்டி சென்டர்ல, இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் தான் அதோட வேல்யூ. ஜஸ்டிஃபை கண்டென்ட்டுக்கு நீங்க ஃபிளெக்ஸ் ஸ்டார்ட் கொடுக்கலாம் எப்போன்னா லெஃப்ட் எட்ஜ்ல இருந்து எனக்கு வந்து அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அப்ளை ஆகணும் அப்படின்னா, இல்ல எனக்கு ரைட் எட்ஜ்ல இருந்து அப்ளை ஆகணும்னா ஃபிளெக்ஸ் எண்டு ஆர் சென்டர்ல இருக்கணும் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படிங்கிறத அப்ளை பண்ணுவீங்க. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் நீட், இதுதான் உங்களோட ரெக்யர்மெண்டா இருக்கும். இந்த கீழே இருக்கிற இந்த ஐட்டம்ஸ் ஃபிளெக்ஸ் ஐட்டம் எப்படி ரெண்டர் ஆயிருக்கோ அதுதான் வந்து உங்களோட ரெக்யர்மெண்டா இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேல்யூவை நீங்க அப்ளை பண்ணுங்க. இப்போ வந்து இது அப்படியே பூட் ஸ்ட்ராப்புக்கு போனீங்கன்னா பூட் ஸ்ட்ராப்ல இது ஒண்ணுக்கு ஒரு கிளாஸ் நேமா கொடுத்து வச்சிருப்பாங்க. ஜஸ்டிஃபை கண்டென்ட்ங்கிற வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க. இதை கொடுத்தனா அவன் ஒரு கிளாஸ் நேம் வச்சிருப்பான், அதை கொடுத்தனா உனக்கு இப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கு பின்னால அவன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ஸ் தான் வந்து எழுதி வச்சிருப்பான். ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து ஹரிசாண்டலா எப்படி அலைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தது அலைன் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெர்டிகலா எப்படி அலைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு. வெர்டிகலி ஒரு டிவும், வெர்டிகலிங்கிறது அலைன் ஐட்டம் நீங்க அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அலைன் ஐட்டம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஃபிளெக்ஸ் கண்டெய்னருக்குன்னு ஒரு மினிமம் ஹைட் அப்ளை பண்ணிக்கோங்க.
ஃபிளெக்ஸ் கண்டெய்னருக்குன்னு ஒரு மினிமம் ஹைட் ஒரு 200 பிக்ஸலோ ஒரு 400 பிக்ஸலோ அது மாதிரி அப்ளை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது இம்பாக்டே தெரியும் இது ஆகுதா இல்லையா. ஏன்னா இது கீழே பின்னால ஒரு பர்பிள் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஃபிளெக்ஸ் கண்டெய்னர். ஃபிளெக்ஸ் கண்டெய்னர்னா யாரு, நம்மள பொறுத்த வரைக்கும் இந்த ரோ. அப்புறம் அந்த குட்டி குட்டி ஆரஞ்சு கலர் பாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது ஃபிளெக்ஸ் ஐட்டம் நம்ம முன்னாடியே பார்த்தது. ஸோ ஃபிளெக்ஸ் ஐட்டமை விட ஃபிளெக்ஸ் கண்டெய்னரோட ஹைட் வந்து ஜாஸ்தியா இருக்கும் பட்சத்துலதான் உங்களை வந்து அலைன் ஐட்டமை டெஸ்டே பண்ணி பார்க்க முடியும். ஓகே, பட் ஜஸ்டிஃபை கண்டெய்னர்ல உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. ஏன்னா டிஃபால்ட்டாவே உங்களுக்கு வந்து ஃபுல் விட்த் எடுத்துக்கும் அந்த உங்களுடைய ஃபிளெக்ஸ் கண்டெய்னர். பட் ஹைட் வந்து எப்போதும் சைல்டை பொறுத்து தான் எடுக்கும். ஸோ மேனுவலா நீங்க அதோட ஹைட் வந்து ஜாஸ்தியா வச்சு ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். மேலே இந்த யூஸ்வலா இந்த மாதிரி தான் நம்ம பிளேஸ் பண்ணுவோம், டாப் எட்ஜ்ல இருந்து பண்ணுவோம். ஸோ ஃபிளெக்ஸ் ஸ்டார்ட் கொடுக்கும். இல்ல எனக்கு பாட்டம் எட்ஜ்ல இருந்து அப்ளை ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து ஃபிளெக்ஸ் எண்டு கொடுப்பீங்க. இந்த மாதிரி வெர்டிகலி சென்டர் லைன் ஆகும்னா சென்டர் கொடுப்பீங்க. இல்ல எல்லாமே ஈக்குவல் ஹைட் வேணும், ஒரு ஃபிளெக்ஸ் ஐட்டமும் ஈக்குவல் ஹைட் எனக்கு ஃபுல்லாவும் வேணும் அப்படின்னா அலைன் ஐட்டமுக்கு ஸ்டெச் கொடுத்துருவீங்க. டெக்ஸ்டை பொறுத்து சென்டர் ஆகணும், பேஸ் லைன் சொல்லுவோம். இது நீங்க அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு டெக்ஸ்டை பொறுத்து அது வந்து வெர்டிகலி சென்டர் ஆகும். பட் பேஸ் லைன் வந்து எப்போதும் கொடுக்க மாட்டோம், ரொம்ப ரேர் கேஸ் தான். ஸோ அப்படி ஒன்று இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கு அடுத்தது அலைன் கண்டென்ட். அலைன் கண்டென்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அலைன் ஐட்டம்ஸ் வந்து ஓவராலா அலைன்மெண்ட் வந்து செட் பண்ணும். பட் அலைன் கண்டென்ட் வந்து மொத்த எலமெண்ட்ஸ்க்கும் மொத்த ஃபிளெக்ஸ் ஐட்டம்ஸ்க்கும் முன்னால பின்னால இருக்கிற மேல கீழே சொல்லலாம் சார், மேல கீழே இருக்கிற ஸ்பேஸ் அதை வந்து அச்சீவ் பண்ணும். ஸோ அலைன் கண்டென்ட் வந்து எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்க வந்து ஃபிளெக்ஸ் விராப்புங்கிறது கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அலைன் ஐட்டம் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா விராப் கொடுத்தா தான் அது அடுத்த லைனுக்கே வரும். முதல்ல ஃபிளெக்ஸ் விராப்புக்கு விராப் கொடுத்தீங்கன்னா தான் நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். அப்போதான் உங்களுக்கு இந்த அலைன் கண்டென்ட் அப்படிங்கிற கான்செப்டே தேவைப்படும். மொத்தமா இருக்கிறதுக்கு மேலேயும் கீழே எனக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து அலைன் கண்டென்ட்டுக்கு சென்டர் கொடுப்பீங்க. இந்த மாதிரி என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கோ அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், இதுதான் வந்து மேண்டேட்டரியா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஐட்டம் இதுல ஃபிளெக்ஸ் கண்டெய்னர். இதே மாதிரி ஃபிளெக்ஸ் ஐட்டமுக்கும் நம்ம வந்து சம் ப்ராப்பர்ட்டி கொடுக்கலாம். இப்போ வந்து ஃபிளெக்ஸ் கண்டெய்னர் வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி இருக்கும் அப்படின்னா மொத்தமா எப்படி ஸ்பேஸ் கொடுக்கறது, அந்த ஃபிளெக்ஸ் ஐட்டமுக்கு வெளியில அந்த ஆரஞ்சு கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியில இருக்கிற ஸ்பேஸை எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் வந்து மோஸ்ட்லி ஃபிளெக்ஸ் கண்டெய்னர் இருக்கு. பட் எனக்கு வந்து அந்த ஆரஞ்சு கலர் பாக்ஸோட சைஸை மாத்தணும், ஆரஞ்சு கலரோட ஆர்டரை மாத்தணும், அந்த மாதிரி எல்லாம் சம்திங் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரைட் சைட்ல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ வந்து ஆர்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆர்டர்ங்கிறது வந்து என்ன பண்ணும், இது வந்து எதுக்குன்னா ஒரு ஸ்பெசிபிக் ஐட்டம்க்கோ இல்லாட்டி எல்லா ஐட்டம்ஸ்க்குமோ அப்ளை பண்ணுவீங்க. ஸ்பெசிபிக்னா என்ன அப்படின்னா எனக்கு இந்த இதுக்கு மட்டும் இந்த ஃபிளெக்ஸ் ஐட்டம்க்கு மட்டும் ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்க அப்ளை பண்ணலாம். இல்லாட்டி இதுல இருக்கிற ஒரு ஃபிளெக்ஸ் ஐட்டம்க்கும் எனக்கு ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்னு அப்ளை பண்ணலாம். இப்போ நம்மளோட ரெக்யர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து காமனா தான் அப்ளை பண்ணிருக்கோம். ஸோ நம்ம அப்ளை பண்ணிக்க வந்து எவ்ரி சிங்கிள் ஃபிளெக்ஸ் ஐட்டமுக்கும் அப்ளை ஆயிருக்கும். அது என்னங்கிறது நான் இப்போ வரைக்கும் நான் என்னெல்லாம் அப்ளை பண்ணிருக்கேங்கிறத சொல்லவே இல்லை. நம்ம என்னெல்லாம் அப்ளை பண்ணிருக்கோங்கிறத சொல்லல, என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இதுல வந்து நிறைய இருக்கு ஃபிளெக்ஸ் ஐட்டம்ஸ்ல. அதுல ஃபர்ஸ்டா இருக்கிறது வந்து ஆர்டர். ஆர்டர் வந்து எதுக்காக அப்படின்னா சம்டைம்ஸ் HTML இருக்கிறத விட வேற வேற பொசிஷன் இப்போ வந்து 100, 99, 98 தான் இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்லயும் 100க்கு அப்புறமா தான் 99 தெரியும், 99க்கு அப்புறமா 98 தெரியும். ஆனா எனக்கு தெரியும் போது 100க்கு முன்னாலேயே 98 தெரியும். சாரி, 100க்கு அப்புறமா 99க்கு முன்னாலேயே 98 தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா HTML வந்து மாத்தணும். பட் என்னால HTML எல்லாம் மாத்த முடியாது, HTML கையே வைக்க முடியாது. ஆனாலும் எனக்கு வந்து மாறணும் அப்படின்னா அப்போ வந்து நீங்க என்ன யூஸ் பண்ணலாம், அந்த ஆர்டர் அப்படிங்கறத யூஸ் பண்ணலாம். அந்த ஒரு பர்டிகுலர் ஐட்டம்க்கு நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அது வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, அடுத்து வந்து
ஃபிளெக்ஸ் க்ரோ. ஃபிளெக்ஸ் க்ரோ வந்து எதுக்காக அப்படின்னா, ஒரு ஐட்டமோட சைஸ் டிபெண்ட் ஆன் அதர் சைஸ். இப்போ வந்து மற்ற எல்லாமே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபிளெக்ஸ் க்ரோவே அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே ஈவனா ஸ்பேஸ் எடுத்திருக்கு. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஐட்டம் மட்டும் ஃபர்ஸ்ட் ஐட்டமோட டபுள் தி சைஸ் இருக்கு. எப்போ ஒரே ஒரு ஃபிளெக்ஸ் ஐட்டம், ஒரு பர்டிகுலர் ஃபிளெக்ஸ் ஐட்டமுக்கு மோர் தென் தி சைஸ் ஆஃப் அதர் ஃபிளெக்ஸ் ஐட்டம் வேணுமோ, அப்போ வந்து நீங்க என்ன கொடுப்பீங்கன்னா அந்த ஃபிளெக்ஸ் க்ரோ கொடுப்பீங்க. ஃபிளெக்ஸ் க்ரோ 4 கொடுத்தீங்கன்னா 4 டைம்ஸ் ஆஃப் அதர் ஃபிளெக்ஸ் ஐட்டமா இருக்கும். ஓகேவா? அண்ட் எனக்கு வந்து எல்லாமே ஈக்குவல் சைஸா இருக்கணும் அப்படின்னா, எல்லா ஐட்டமும் ஈக்குவல் சைஸா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஃபிளெக்ஸ் க்ரோ 1 கொடுக்கணும். இதை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஃபிளெக்ஸ் க்ரோ 1 கொடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஈவன் சைஸா இருக்கும். ஸோ இப்போ நம்ம டிசைன்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோட்லயே அதான் பண்ணிருக்கோம். இப்போ நமக்கு வந்து எல்லாமே ஈவன் சைஸா இருக்கணும். கரெக்டா? எல்லாமே எல்லா எவ்ரி சிங்கிள் ஐட்டமும் ஈவன் சைஸா இருக்கணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா ஃபிளெக்ஸ் க்ரோ 1 கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது ஃபிளெக்ஸ் ஷ்ரிங்க். இது வந்து அதே இது அப்படியே ரிவர்ஸ்ல தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வந்து ஃபிளெக்ஸ் ஷ்ரிங்க் கொடுப்பீங்க. மற்றதை விட இத்தனை டைம்ஸ் சின்னதா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஃபிளெக்ஸ் ஷ்ரிங்க் கொடுப்பீங்க. அடுத்தது வந்து ஃபிளெக்ஸ் பேசிஸ் வந்து யூஸ்வலா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஃபிளெக்ஸ் ஐட்டமோட டிஃபால்ட் சைஸ் வந்து எப்படி இருக்கணும், ரெண்டர் பண்றதுக்கு முன்னால எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். பட் இது வந்து யூஸ் கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான். யூஸ்வலா நம்ம என்ன கொடுத்துருவோம் அப்படின்னா 0 கொடுத்துருவோம். பேசிஸ் வந்து 0 கொடுத்துருவோம். ஸோ டிஃபால்ட்டா என்ன இருக்கணும் அப்படிங்கிறது 0 கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபிளெக்ஸ் க்ரோ படி அது வந்து அப்ளை ஆகும். இது எல்லாமே வந்து இப்போ ஏதோ கண் கட்டி விட்ட மாதிரி உங்களுக்கு இருக்கும். பட் உங்களுக்கு இப்படி ஒரு ஃபிளெக்ஸ் க்ரோன்னு ஒன்று இருக்கு, ஃபிளெக்ஸ் ஷ்ரிங்க்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சிச்சுனாலோ, ஆர் நம்மளோட ஃபிளெக்ஸ் ஐட்டமோட சைஸை மாற்ற முடியும், ஃபிளெக்ஸ் ஐட்டமோட டைமென்ஷனை மாற்ற முடியும் வித்தவுட் அப்ளைங் வித். வித்துங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணாம நம்மளால ஒரு காமனா ஒன்னுக்கும் இன்னொன்னுக்கும் நடுவில் எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்துட்டு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிறது மட்டும் உங்க மைண்ட்ல இப்போதைக்கு இருந்துச்சுனாலே போதும். ஏன்னா ரியல் டைம்ல இது நீங்க ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவீங்க. நீங்க எப்போ பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்றப்போ அதுக்காக இப்படி ஒன்று இருக்குங்கிறது தெரியாம இருக்கிறதும் ஆபத்து. அதுக்காக தான் வாட் இஸ் வாட் கைண்ட் ஆஃப் இப்போ வந்து நம்ம படிக்கிறோம். அதுக்கு அடுத்து ஃபிளெக்ஸ் பேசிஸ் பார்த்துட்டோம். ஃபிளெக்ஸுங்கிறது ஷார்ட்கட் தான். இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண எல்லாத்தையும் ஒரே லைன்ல அப்ளை பண்ணணும்னா நீங்க வந்து இப்படி யூஸ் பண்ணுவீங்க. அதோட சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா நன் கொடுத்தீங்கன்னா எந்த ஸ்டைலுமே அப்ளை பண்ணலீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை ஃபிளெக்ஸ் க்ரோக்கு என்ன கொடுக்குறீங்க, ஃபிளெக்ஸ் ஷ்ரிங்குக்கு என்ன கொடுக்குறீங்க, ஃபிளெக்ஸ் பேசிஸ்க்கு என்ன கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் ஒரே லைன்ல அப்ளை பண்ணோம்னா ஃபிளெக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுப்போம். அதுக்கடுத்து அலைன் செல்ஃப். அலைன் செல்ஃப் என்ன அப்படின்னா, இப்போ வந்து டிஃபால்ட்டா வந்து நீங்க எல்லாத்தையும் எப்படி கொடுத்துருப்பீங்கன்னா அலைன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி டாப் கொடுத்துருப்பீங்க. எல்லாமே வந்து டாப்ல இருக்கும். ஸோ இது வந்து கண்டெய்னருக்கு அப்ளை பண்ண வேண்டிய ஸ்டைல். ஸோ கண்டெய்னர்னா ஃபிளெக்ஸ் கண்டெய்னர். ஃபிளெக்ஸ் கண்டெய்னருக்கு அலைன் ஐட்டம்ஸ் அலைன் ஐட்டம் ஃபிளெக்ஸ் ஸ்டார்ட் கொடுத்துருப்பீங்க. எல்லாமே இப்படி ஆயிருக்கும். ஆனா எனக்கு தேர்டு மட்டும் கீழே வரணும் அப்படின்னா, ஒரே ஒரு ஃபிளெக்ஸ் ஐட்டம் மட்டும் பாட்டம் வரணும் அப்படின்னா அப்போ வந்து நீங்க வந்து அலைன் செல்ஃப் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணலாம். அந்த ஒரு பர்டிகுலர் இது மட்டும் வேற இடத்துக்கு வரணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து காமனா இருக்கிற ஃபிளெக்ஸ்ல இருக்கிற கான்செப்ட்ஸ் இதை நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இவங்களே ஒரு இது தருவாங்களே, பிளே கிரவுண்ட் மாதிரி ஒன்று இருக்கும் போர்டு பென்ல. நான் அதை ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நான் அந்த லிங்க் வேணா உங்களுக்கு எடுத்து அனுப்புறேன். அதுல வந்து எல்லாத்துக்கும் அப்படி நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் தெரியும். அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதை நான் எங்க வச்சிருக்கேன்னு நானும் அதோட ஒரு காப்பி எடுத்து வச்சேன்.
இந்த மெயில் ஐடி ஞாபகம் சேஞ்ச் வியூல ஃபுல் பேஜ் வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுலயே இருக்கும். ஆக்சுவலா ரோ ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா இதுல இருக்க உள்ள இருக்கிற ஒன்னொன்னு 1 2 3 4 5 எல்லாமே வந்து ஃபிளெக்ஸ் ஐட்டம் ஒன்னொன்னுக்கும் வேற வேற கலர் கொடுத்து வச்சுக்காங்க, டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இதுல வந்து நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா இதுதான் வந்து நீங்க கொடுக்குற வேல்யூ. ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் ரோ ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும். ஃபிளெக்ஸ் டைரக்ஷன் காலம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அவுட்புட் வரும் அப்படிங்கிற இதை வந்து நீங்க அப்படியே பார்க்கலாம், நீங்க பண்ணி பார்க்காம. ஸோ இந்த லிங்கையும் நான் அப்படியே உங்களுக்கு இப்போதைக்கு சேட்ல போடுறேன். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்லயே அவங்க ஷேர் பண்றேன் ஆஃப்டர் தி கிளாஸ். இது வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணது. இன்னொரு இதை எடுத்து நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேன். இதை வச்சா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தட்ஸ் இட். அடுத்து நம்ம ப்ராஜெக்ட் வருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐட்டம் வர்றதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், என்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, என்னோட ரோக்கு எனக்கு வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ரோ அப்படிங்கிறது தான் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர். இங்க ரோ அப்படிங்கிற கிளாஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் ஆக்ட் ஆகும். இதையும் படிக்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிங்க. இங்க வந்து கண்டெய்னர்னு ஒரு கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கண்டெய்னர் தான் ஃப்ளெக்ஸ் ஐட்டமா ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம வந்து ரோவை தான் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுல மட்டும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இது ஜஸ்ட் ஒரு கிளாஸ் நேம் தான். நான் வந்து பூட் ஸ்ட்ராப்பை ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பூட் ஸ்ட்ராப்போட கிளாஸ் நேம்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். கண்டெய்னரோட வேலை வந்து வித் அப்ளை பண்றது மட்டும்தான். அதுக்குள்ள திரும்ப மேனுவலா ஒரு ரோன்னு ஒரு டிவ் இருந்துச்சுன்னா அதுதான் ஃப்ளெக்ஸ் ஐட்டமா ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் ஐட்டமா மாத்திட்டோம். அப்புறம் ஃப்ளெக்ஸ் ரேப்புக்கு வந்து நான் நோ ரேப் கொடுத்துருக்கேன். நோ ரேப் கொடுத்துருக்கேன்னு என்ன சொன்னா நெக்ஸ்ட் டைமுக்கு வரவே வராது. கட் பண்ணி பாக்குறேன், இன்னும் வரல. ஏன்னா நான் விட்டும் ஜாஸ்தி பண்ணல. நோ ரேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே லைன்ல தான் இருக்கும். நான் நோ ரேப்பை எடுத்து விட்டுட்டு ஆப் கொடுத்தேன்னா வரல. இருக்கிறது நான் ஏதாவது ஒரு செல்லுக்கு மட்டும் நான் அதிக விட்டு கொடுத்தேன்னா நெக்ஸ்ட் டைம் வந்துருக்கும். பட் அது நம்மளோட ரெக்யர்மெண்ட் இல்லைங்கிறதுனால எனக்கு எப்போதுமே ஒரே லைன்ல தான் வரணும். அந்த ரோல இருக்கிறது ஒரே லைன்ல தான் வரணுங்கிறதுனால நோ ரேப் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சில இப்போ வந்து என்னோட HTML வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லாமே வந்து ஒரே ஆர்டர்ல தான் இருக்கும். அதுலயே ஃப்ளெக்ஸ்னு ஒரு கான்செப்ட் காமிக்குது. எல்லாமே 21, 22, 23, 24 இருக்கும். அதே மாதிரிதான் இதுவும் கீழ இருந்து மேல போயிருக்கும். ஆனா ரெண்டரா இருக்கும்போது பாத்தீங்கன்னா இங்க இருந்து ரைட்ல போயிட்டு, ரைட்ல இருந்து லெஃப்ட் போயிட்டு, லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போயிட்டு இந்த மாதிரி ரெண்டர் ஆகும். ஸோ அதை அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ணிருப்பேன்னா அல்டர்னேட் ரோவெல்லாம் நான் வந்து ரிவர்ஸ் பண்ணிருப்பேன். கீழ இருந்து வந்தோம்னா தெரியும். ஃபர்ஸ்ட் இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவ 10, 9, 8, 7. ஏன்னா நான் என்னோட டிவ வந்து எப்படி ரெண்டர் பண்ணியிருந்தேன்னா 100ல இருந்து போட்டிருந்தேன். 100, 99, 98 அந்த மாதிரி போட்டிருந்தேன். ஸோ இது வந்து ஆக்சுவலா எப்படி ரெண்டர் ஆயிருக்கும் அப்படின்னா நான் அந்த ரிவர்ஸ்ங்கிறத மட்டும் கொடுக்கலன்னா 10, 9, 8, 7, 6, 5, 4 தான் ஆயிருக்கும். ஆனா எனக்கு எப்படி ஆகும்னா 1ல இருந்து வரணும். ஸோ அந்த செல்லுக்கு மட்டும் நான் வந்து ரோ ரிவர்ஸ் கொடுத்துருப்பேன். ஆனா அதுக்கு மேல இருக்கிற இந்த ரோக்கு பாத்தீங்கன்னா இப்படிதான் வரணும். எனக்கு 20, 19, 18, 17 தான் வரணும். ஸோ அதுக்கு வந்து நான் ரிவர்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ நீடுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எது ரிவர்ஸ் பண்ணியிருப்பேன், ரிவர்ஸ் பண்ணிருக்க மாட்டேன். ரிவர்ஸ் பண்ணியிருந்தேன்னா என்ன அர்த்தம், லாஸ்டா இருக்கிற ஃப்ளெக்ஸ் ஐட்டம் ஃபர்ஸ்ட் தெரியும்,
ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபிளக்ஸ் ஐட்டம் லாஸ்ட் தெரியும். இந்த ஆர்டர்ல கீழே இருந்து மேல வரைக்கும் ரெண்டர் ஆயிடும். ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி, அந்த ரிவர்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஹெச்டிஎம்எல்ல எந்த சேஞ்சுமே பண்ணாம, இப்போ ஹெச்டிஎம்எல் வந்து ஏன் அந்த சேஞ்ச் எதுவுமே நான் பண்ணலன்னா, நான் வந்து ஹெச்டிஎம்எல் ஃபார்ம் பண்ணது இந்த ஸ்ப்ரெட்ஷீட் வச்சுதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா 100ல இருந்து 1 வரைக்கும் நான் அப்படியே ஆர்டர் போட்டேன். இது வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எக்ஸல் ஷீட்ல எப்படி பண்றது. 100, 99, 98 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே டிராக் பண்ணீங்கன்னா அதோட ஆர்டர் வந்து அதுவே கம்ப்ளீட் பண்ணிக்கும். இந்த மாதிரி ஒரு 4 இது மட்டும் டைப் பண்ணி நான் 100ல இருந்து 1 வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு முன்னால பின்னால இருக்க போறது எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டு தான். முன்னால இந்த டெக்ஸ்ட் தான் மாறப்போகுது, அப்புறம் பின்னால இந்த டெக்ஸ்ட் தான் மாறப்போகுது, லாஸ்டா இந்த டெக்ஸ்ட் தான் வரப்போகுது. ஸோ இதை வச்சு ஒரு தடவை தான் நான் எழுதிருப்பேன் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரிதான் இருந்திருக்கும். எனக்கு இந்த ஒரு இதுதான் வந்து பாட்டம் வரைக்கும் வரணும். ஸோ என்ன பண்ணிருப்பேன்னா, இங்க இருந்து கீழே போவேன், கண்ட்ரோல் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இது கடைசி இன்ஸ்டன்ஸ் வந்துடும். லெஃப்ட் ஆரோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா லாஸ்ட் இன்ஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணிக்கும். கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அப்படியே டூப்ளிகேட் ஆயிடும். அதே தான் இங்கேயும் கண்ட்ரோல் டவுன் ஆரோ லெஃப்ட், கண்ட்ரோல் ஷிஃப்ட் அப் ஆரோ, கண்ட்ரோல் டி அப்படியே ஆயிரும். அதே மாதிரிதான் எனக்கு தேவையான HTML டக்குன்னு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி என்னோட எடிட்டருக்கு வருவேன். டேரக்டா என்னோட கோடில் போட மாட்டேன், சும்மா ஒரு டெம்பரரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டு இதில் பேஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து தேவையில்லாம ஒரு டேப் இருக்கும், ஒரு செல்லுக்கு நடுவில் இருக்க கேப்பையும் வந்து ஒரு டேப்பாக தான் பண்ணும். ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் வச்சு இதை அந்த டேப்பை மட்டும் பேஸ்ட் பண்ணிப்பேன். ஃப்ரீ பேஸ்ல எதுவுமே வைக்க மாட்டேன். ரீப்ளேஸ் கொடுத்தனா எனக்கு மொத்தமாக போயிடும். ஸோ எனக்கு தேவையான டோட்டல் HTML ரெடி. இதுக்கப்புறம் என் வேலை எங்கெங்க அந்த ரோவை இன்சர்ட் பண்ணணுமோ அதை மட்டும் தான் இன்சர்ட் பண்ணணும். அது வந்து நம்ம ஈஸியாகவே இன்சர்ட் பண்ணிடலாம். லைக் 90 முடியுதா, அதையுமே என்ன பண்ணணும், அல்ட் வச்சுட்டு கிளிக் பண்ணிங்கன்னா 100ல இருந்து 99 வரைக்கும் ஒரு ரோ. ஒரு 2 minutes I will be back.
I am back. Okay. ஸோ இதில் தான் ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணியிருப்பேன். இதுக்கு அடுத்து எங்கெங்கெல்லாம் எனக்கு ரோ இன்செர்ட் பண்ணணுமோ அங்கெல்லாம் அல்ட் கிளிக் பண்ணியிருப்பேன். எனக்கு 100 to 91 ஒன்று அல்ட் பிடிச்சிட்டு அங்கங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் கர்சர் வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த இதில் வந்துடும். அண்ட் இதுக்கப்புறம் அதை காப்பி பண்ணி வச்சுட்டு இதை அந்த கேப்பை இந்த இதுக்கும் இந்த இதுக்கு நடுவில் என்ன வருது, இந்த காலம் வருதா, ஸோ இதை காப்பி பண்ணி ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சின்டாக்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு நான் இதை ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இட் டிடன்ட் டேக் மோர் டைம். டேட்டா என்ட்ரி வேலை பார்க்கக்கூடாது டெவலப்பராக இருந்துட்டு, அவ்வளோதான். டேட்டா என்ட்ரினா என்னது, பண்ண வேலையே பண்ணுற யோசிக்கிறதுக்கு வேலையே இருக்காது. அந்த மாதிரி பண்ணாமல் அந்த வேலையும் எப்படி யோசிச்சு டைம் கம்மியான டைம்ல பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். ஸோ இந்த ஆர்டர்ல தான் நான் இது பண்ணேன். ஸோ தட் எனக்கு அந்த ரிவர்ஸ்ங்கிறது வந்து தேவைப்பட்டுச்சு. அப்படி இல்லாமல் மேனுவலாக இங்கே வரும்போதுலாம் 81, 82, 83, அதுக்கப்புறம் இங்கே வரும்போது 80, 79, ஒரு இதில் வந்து டவுன்ல இருந்து அப், ஒரு இருந்து அப்ல இருந்து டவுன், அந்த மாதிரி பண்ணாமல் ஃப்ளெக்ஸில் இருக்க ஒரு சின்ன கான்செப்டை யூஸ் பண்ணி என்னோட டைமை சேவ் பண்ணி கொண்டேன். ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, காலமுக்கு அந்த ஒரு காலமுக்கும் எனக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு விட்த் தான் இருக்கும். எல்லாமே வந்து ஈக்குவல் விட்தா தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ளெக்ஸ் க்ரோ 1 ஃப்ளெக்ஸ் பேசிஸ் 0% கொடுத்துருவேன். ஃப்ளெக்ஸ் பேசிஸ் 0%னா டிஃபால்ட்டா அது வந்து எந்த ஒரு பேஸ் சைஸையும் அது வந்து செட் பண்ணாது. அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ் க்ரோ 1 கொடுத்தீங்கன்னா ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து எல்லாத்துக்குமே எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஒரு பார்டர் கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக பார்டர் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே அங்கிருந்து சுட்டது. அந்த ரெஃபரன்ஸ் ஒன்று வச்சுக்கோங்கள, அவங்க என்ன பார்டர் கலர் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் விட்த் வந்து நான் வந்து 600 பிக்சல் கொடுத்துருந்தேன். ஓவரால் கண்டெய்னருக்கு வந்து நான் வந்து 600 பிக்சல் கொடுத்துருந்தேன். அதனால ஹைட் வந்து ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிற மொத்தம் 600. ஸோ ஒன்னொன்னுக்கு என்ன இருக்கும், 10 பிக்சல், சாரி 60 பிக்சல் இருக்குமா. 600 10 பிரிச்சோம்னா 60 பிக்சல்ஸ் இருக்கும். ஸோ ஒன்னும் 60ங்கிறதுனால அதோட ஹைட்டும் 60 இருக்கணும்னு சொல்லிட்டு ஹைட் 60 பிக்சல் கொடுத்துட்டேன். அப்புறமா வந்து டெக்ஸ்ட் லைன் சென்டர் எதுக்காகனா மொத்தத்துக்கும் சென்டர்ல வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபாண்ட் சைஸ் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஃபாண்ட் ஃபேமிலி தெரியும், ஃபாண்ட் வெயிட் தெரியும், கலர் தெரியும். டெக்ஸ்ட் ஷேடோங்கிறது வந்து ஒரு ஷேடோ எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும். கரெக்டாக இருக்கணும். இப்போ நான் அந்த டெக்ஸ்ட் ஷேடோ ரிமூவ் பண்ணேன்னா இது வந்து பாக்ஸ் ஷேடோ மாதிரி தான். இப்படி இருக்கிறத அந்த டிஸ்டிங்க்டா தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து டெக்ஸ்ட் ஷேடோ யூஸ் பண்ணியிருக்கேன். பேடிங் வந்து பேடிங் டாப்பும் பாட்டமும் 12 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஏன்னா வெர்டிகலி என்னோட டெக்ஸ்ட் சென்டர்ல வரணும் அப்படிங்கிறதுக்காக. இதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 30 செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் பேடிங் கொடுக்கலன்னா என்ன மேல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஸோ பேடிங் கொடுத்துருங்க. பட் பேடிங் அப்ளை பண்றப்போ முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஹைட்டும் அப்ளை பண்ணி, இப்போ அப்ளை பண்ணி 60 அப்ளை பண்ணி பேடிங் 12 பிக்சல் அப்ளை பண்ணும். ஆக்சுவலா டாப் 12 பாட்டம் 12 அப்படி கொடுத்தா ஆக்சுவல் அந்த செல்லோட ஹைட் எவ்வளவு இருக்குன்னா 60 பிளஸ் 24 74 பிக்சல் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்டைல் மட்டும் பார்த்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நீங்க ஹைட்டும் கொடுத்து பேடிங்கும் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து அந்த செல்லோட ஹைட் வந்து ஹைட்டோட வேல்யூ பிளஸ் பேடிங்கோட வேல்யூ அப்படின்னு தான் எடுத்துக்கும். ஈவன் இப்போ நீங்க மார்ஜின் ஜாஸ்தி பண்ணீங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாகும். பிளஸ் மார்ஜினோட வேல்யூ இந்த மாதிரிதான் வந்து ஜாஸ்தி ஆகும். யூஸ்வலா பூட்ஸ்ட்ராப் பொறுத்த வரைக்கும் இப்படிதான் ஒர்க் ஆகும். இல்ல எனக்கு வந்து அப்படி ஒர்க் ஆக கூடாது, அந்த ஹைட்டுக்கு என்ன அப்ளை பண்ணணும் அதுலயே என்னோட பேடிங்கையும் பார்டரையும் கழிச்சிக்கணும். ஹைட் என்ன அப்ளை பண்ணணும் அந்த வேல்யூல 60 பிக்சல்ல ஒரு 24 பிக்சல பேடிங் கொடுத்துருங்க, மிச்சம் இருக்கிற இடத்த கண்டென்ட் கொடுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதாவது ஹைட்டுக்கு என்ன அப்ளை பண்ணீங்களோ அதுதான் யாருக்கெல்லாம் பிரிச்சு கொடுக்க போறோம், பார்டருக்கு பிரிச்சு கொடுக்க போறோம், பேடிங்க்கு பிரிச்சு கொடுக்க போறோம், அது போக அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டுக்கு பிரிச்சு கொடுக்க போறோம். இந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு அப்ளை பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதான் நான் என்ன பண்ணிருப்பேன்னா எல்லா எலமெண்ட்டுக்கும் அப்ளை பண்ணுவேன். இந்த கான்செப்ட்ல தான் இப்போ எல்லாமே நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அந்த பேஜ்ல இருக்கிற எவ்ரி சிங்கிள் எலமெண்ட்டுக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்டைல் அப்ளை ஆகணும் அப்படின்னா அந்த பேஜ்ல இருக்கிற
எவ்ரி சிங்கிள் எலமெண்ட்டுக்கும் ஒரு ஸ்டைல் அப்ளை ஆகும் அப்படின்னா ஆஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு செலக்டார் யூஸ் பண்ணா போதும். ஆஸ்டிக்ஸ் கொடுத்தீங்கன்னா இதாவது யூனிவர்சல் செலக்டார் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா எலமெண்ட்டுக்கும் இந்த ஸ்டைல் அப்ளை ஆகும். பேடிங் 0, மார்ஜின் 0, பாக்ஸ் சைசிங் பார்டர் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கைண்ட் ஆஃப் ரீசெட் பண்ணி விடுற மாதிரி. இதுக்கப்புறம் எனக்கு என்ன தேவையோ அதை நானே ஸ்டைல் எழுதி அப்ளை பண்ணிப்பேன். ஆயிடுச்சு. ஓகே, பேடிங் முடிஞ்சிச்சு. டெக்ஸ்ட் பார்டர் ரேடியஸ் வந்து அந்த சின்னதாக கர்வ் வர வைக்கிறதுக்காக வேல்யூ ஜாஸ்தி பண்ணா உங்களுக்கு நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். பேஸ்ட் ஆன் நீட் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ வேணா 10 பிக்சல் கொடுத்துக்கோங்க. பட் நான் ரெஃபரன்ஸ் சைட்டோட டிசைனை தான் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால அதுல இருக்கிற சின்ன ஷேப் கர்வ் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதான், இதுக்கு மேல எதுவும் ஸ்டைல்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் கலர்ஸ், பேக்ரவுண்ட் கலர் எனக்கு வந்து அல்டர்னேட் கலர்ஸ் வேணும். இதுக்கும் அல்டர்னேட்டா வேணும். அதனால சிஎஸ்எஸ்ல சூடோ செலக்டா இருக்கு. nth சைல்ட் ஆஃப் ஆட், nth சைல்ட் ஆஃப் ஈவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த ஸ்டைல்ஸையும், ஈவன் எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த ஸ்டைலும் அப்ளை பண்ணும். இது வந்து சிஎஸ்எஸ்ல இருக்கிற ஒரு சூடோ செலக்டர். இது ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ இங்க இருந்து பார்க்கும்போது இது வந்து என்னது ஃபர்ஸ்ட் செல் வந்து ஆட். அதனால இதுக்கு வந்து சரி, என்னோட இங்க இருந்து 2 இருக்கா. இங்க வந்து பாத்தீங்கன்னா HTML பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செல்ல தான் சிஎஸ்எஸ் வந்து அப்ளை பண்ணும். HTML பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செல் வந்து இதுதான் ஆட். 1 2 3 4. ஸோ 1 2 1 2 சொல்லலாம். ஸோ 1க்கு 10க்கு 8க்கு இது எல்லாத்துக்கும் வந்து இந்த ஸ்டைல் அப்ளை பண்ணும். ஸோ இந்த பேஜ் வந்து பார்க்கும்போது இங்க இருந்து வர்றதுனால எனக்கு வந்து டார்க் ரைட்னு வந்துச்சு. பட் அது அடுத்த ரோக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல இருந்து 2 ஆயிருக்கும். ஸோ டார்க் ரைட் வந்துச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து அதுவுமே அச்சீவ் ஆயிடுச்சு. ஆல்டர்னேட்டா டயகனலா அந்த கலர் அப்ளை ஆகிற விஷயமும் எந்த எஃபோர்ட்டும் போடாம ஈஸியா அச்சீவ் ஆயிடுச்சு. இதெல்லாம் அச்சீவ் பண்ண காரணம் ஒரே ஒரு விஷயம் தான், அந்த ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரிவர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதுதான். அப்படி தெரியலன்னா நான் போட்டு ஒரு இடத்துலயும் வேற மாதிரி கிளாஸ் போட்டிருப்பேன். அப்புறம் இதுக்கு வந்து ஆட் ஈவென்ட் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன், இதுக்கு ஒரு ஆட் ஈவென்ட் ஒன்று யூஸ் பண்ணிருப்பேன். அந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிருப்போம். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சதுக்கு காரணம் அந்த இதுதான். ஸோ இந்த மாதிரி அப்படி ஒன்று இருக்குங்கிறது தெரிஞ்சுன்னா போதும். சின்டாக்ஸ் நீங்க போய் கூட பாத்துக்கலாம். ஓகே, இதுக்கு அடுத்து நமக்கு அந்த காயின்ஸ் வேணும். 2 காயின் வேணும். ஸோ என்ன பண்ண போறேன்னா அந்த 2 வந்து அப்சல்யூட்ல தான் வைக்க போறேன். அப்சல்யூட்ல என்னன்னா அப்படியே அந்த இடத்துல பறக்கும் இல்லையா, அந்த மாதிரிதான் வைக்க போறேன். ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ள நம்ம கண்டெய்னர் கிளாஸ் நேம் வைக்கிறதுக்கு பதிலா கேம் கண்டெய்னர் வச்சிடலாம். இன்னும் மீனிங்ஃபுல்லா இருக்கும். ஸோ கேம் கண்டெய்னர் முடியறதுக்கு முன்னால இன்னொரு டிவி போடுறேன். இதுக்கு வந்து நான் ரோலாம் கொடுக்கல. இதுக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா காயின்ஸ் ஒரு டிவி கொடுத்துக்கிறேன். பிளேயர் மிஷின் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சிஎஸ்எஸ்ல பிளேயருக்கு சம் ஸ்டைல் எழுதணும். சம் ஸ்டைல் எழுதணும்.
வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். காயின்ஸ் இப்போதைக்கு எனக்கு எதுவும் ஸ்டைல் இல்லை. இதே நான் பொசிஷன் அப்சல்யூட் கான்செப்ட்லாம் வைக்க போறேன். ஸோ அப்சல்யூட்னு வச்சா கண்டிப்பா அதோட பேரண்ட்டுக்கு ரிலேட்டிவ் கொடுக்கணும். இங்க நான் வந்து இதுக்கு ரிலேட்டிவ் கொடுக்க போறது இல்லை. ஏன்னா இது வந்து எங்க வேணா போயிருக்கலாம். எங்க இந்த 100க்குள்ள இதுக்குள்ள எங்க வேணா போயிருக்கலாம். ஸோ இந்த காயினும் இந்த காலமுக்கும் காமனா என்ன பேரண்ட் இருக்கோ, இந்த காயினுக்கும் இந்த காலமுக்கும் காமனா என்ன பேரண்ட் இருக்கோ அதுக்கு ரிலேட்டிவ் கொடுப்பேன். ஸோ இந்த ரெண்டுக்கும் காமனா இருக்கிறதுனா என்ன, கேம் கண்டெய்னர். ஸோ கேம் கண்டெய்னருக்குள்ளதான் இந்த காலமும் வந்திருக்கு, இந்த காயினும் வந்திருக்கு. கேம் ஸோ கேம் கண்டெய்னருக்கு நான் பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த காயின்ல இருக்கிற பிளேயருக்கு பொசிஷன் அப்சல்யூட். பட் அப்சல்யூட் கான்செப்ட் அப்ளை பண்ற முடியும் ஃபர்ஸ்ட் அது கண்ணுக்கு தெரிய வைப்போம். ஸோ வித் ஒரு 10 பிக்சல், ஹைட் 10 பிக்சல், பேக்ரவுண்ட் ரெண்டு, பார்டர் ரேடியஸ் 50% விட்டா உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். கொஞ்சம் பெருசு பண்ணலாம் நினைக்கிறேன். பேருக்கு நம்ம ரெட் கலர் கொடுத்துருவோம். இதை சிஎஸ்எஸ்ல நம்ம நினைச்சா மாத்திக்கலாம். இப்போ பொசிஷன் அப்சல்யூட் அப்ளை பண்றேன். அண்ட் டாப் 600 நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்னா அந்த கண்டெய்னர் வந்து 600 பிக்சல் எனக்கு தெரியும். ஒன்னு 60 பிக்சல் 10 ரோ 600. ஃபர்ஸ்ட் கேம் வந்து வெளியில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால நெகட்டிவ்ல ஒரு பிக்சல் கொடுத்துறேன். ஏ காப்பி பண்ணி மிஷினுக்கும் கொடுத்துட்டு இது வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி ஓவர்லாப் ஆகாது. வேற ஏதாவது கலர் கொடுத்துருக்கோம். இதையும் அப்படியே காப்பி பண்ணி அப்ளை பண்ணிட்டேன். அப்புறம் கண்டெய்னருக்கு பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுக்க மறக்க கூடாது. இந்த மாதிரி கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இங்க இருப்பாங்க. இல்ல எனக்கு ரொம்ப தள்ளி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லெஃப்ட் வேணா ஒரு 20 பிக்சல் வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இது வந்து அப்படியே மூவ் பண்ணுவோம். எதுக்கு ஒரு ஒரு செல்லுக்காக மூவ் பண்ணுவோம். இப்போ வந்து எனக்கு இந்த செல்லுக்கு போகணும் அப்படின்னா இந்த செல்லுக்கு போகணும் அப்படின்னா இது எத்தனை பிக்சல் இருக்கும், 0ல இருந்து 4th இருக்கு. ஸோ 1 2 3 3 into 60 எவ்வளவு 180 18 180. ஸோ 180 பிளஸ் கொஞ்சம் கேப், ஒரு ஆஃப் செட் கேப். ஸோ பிளேயருக்கு வந்து லெஃப்ட் வந்து எவ்வளவு கொடுப்பேன்னா ஒரு பிளஸ்ல போயிடும். 180 கொடுத்தேன்னா இங்க போயிடும். 180 பிளஸ் ஒரு 10, ஸோ 190. இந்த மாதிரி நான் வந்து மூவ் பண்ணி வச்சுட்டே இருப்பேன். அண்ட் இது ஸ்மூத்தா வரணும் அப்படிங்கிறதுக்காக, ஸ்மூத்தா இங்க இருந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ரெண்டுக்கும் டிரான்சிஷன் ஆல் 2 செகண்ட்ஸ்ல நடக்கணும். 2 செகண்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ 1 செகண்ட்ஸ் கொடுங்க. பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் வேல்யூவை மாத்தினேன்னா அது வந்து உங்களுக்கு ஸ்மூத்தா வரும். லெஃப்ட் இதுக்கு பதில் நீங்க கரெக்டா என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவீங்க.
ஸோ உங்களுக்கு வந்து அது அப்படியே ஸ்மூத்தா இங்க வரும். பட் இதுல என்ன டிராபேக்னா உங்களுக்கு இப்படி போய் இப்படி இந்த ஆர்டர்ல வராது. அதுக்கு வந்து நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப இங்க இருந்து இப்ப நான் டாப் வந்து ஒரு கீழ இருந்து அப்படியே மேல போகும். இந்த ஆர்டர்ல இப்படி வராது. 11 போய் இங்க போய் அப்படி வராது. பட் இட் இஸ் ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதை பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம். பட் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடும். ஓகே. ஸோ இந்த ஸ்மூத்னஸ் அச்சீவ் பண்றதுக்காக நம்ம வந்து இந்த இது பண்ணியிருக்கோம். ஸோ டிரான்சிஷன் ஆன் 0. இப்போ நம்ம வேற ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன அப்படின்னா எந்த இடத்துக்கு போயிருக்கோம் 6க்கு போயிருக்குன்னா இங்க இருந்து எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போகணும். அதே இது 26க்கு போயிருந்துச்சுன்னா இங்க இருந்து அதை எங்க எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மெத்தட் மட்டும் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இப்போதைக்கு நம்ம ஸ்னேக்கும் லேடரையும் பொசிஷன் பண்ணல. வேணா அதே பொசிஷன் பண்ணலாம். எப்படி ஒன்னொன்னுக்கு ஒரு இமேஜ் வச்சுட்டு டிசைனிங் இருக்கு. இந்த ஏணியை வந்து ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணி ஒரு பிஎன்ஜி இமேஜா வச்சு அதை நீங்க பொசிஷன் கான்செப்ட்ல ரெண்டர் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். ஐ வில் ட்ரை டு டூ தட். அதையும் நான் வேணா கூட பண்ணிட்டு, ஏன்னா இது எல்லாமே வந்து இமேஜா தான் இருக்கு. எடுக்கணும்னா சுடணும்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு சோர்ஸ்னு ஒன்று இருக்கும். சோர்ஸை கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு வந்து எல்லா சைட்டோட இந்த பேஜுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். பட் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மெயின் ஃபோல்டர் வந்து இந்த ப்ராஜெக்டோட ஃபோல்டரா தான் இருக்கும். டாய் ஹீட்டரா டாய் தியேட்டர். ஓகே, டாய் தியேட்டர். ஸோ டாய் தியேட்டர்.com போறேன். அதுக்குள்ள இமேஜஸ்குள்ள போய் பார்க்குறேன். இமேஜஸ்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இமேஜஸ்குள்ள ஒன்றும் இல்லை, லோடிங் மட்டும் தான் இருக்கு. ஸோ கண்டென்ட்டுக்குள்ள போயிட்டு பார்த்தா எனக்கு இதுலயும் இருக்குன்னு தோணல. அப்புறம் பிளாக் லைப்ரரின்னு இருக்கு. ஸோ இங்கதான் இருக்க சான்ஸ் இருக்கு. பட் அங்கேயும் இல்லை. டாய் தியேட்டர் ஃப்ரீன்னு ஃபோல்டருக்குள்ள இமேஜஸ்குள்ள ஒன்றா கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே, இங்கதான் வச்சிருக்காங்க. இதுல நமக்கு தேவையானது இல்லை. இதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா இதாச்சும் ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கும். எத்தனை கண்டுபிடிச்சு வச்சிருந்தேன். நெட்வொர்க்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த இமேஜ் வந்து கால் ஆகும்போது உங்களுக்கு நெட்வொர்க்ல வந்து அந்த பாத் வந்து கிடைச்சிடும். ஸோ எல்லா இமேஜையும் வச்சிருக்காங்க. பட் எந்த பாத்துல வச்சிருக்காங்கன்னா டாய் தியேட்டர்ல பேஜ்ல ஸ்னேக் அண்ட் லேடர் 5ல ஸ்ப்ரைட்ஸ்ல வச்சிருக்காங்க. நீங்க இங்க இருந்தே கூட தேடி தேடி திருடணும்னா தேடிக்கணும். லேடர் 1, லேடர் 4. ஸோ இது ஒன்னையும் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நியூ டேப் கொடுத்து இதை நம்ம ப்ராஜெக்ட்ல சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம இங்க ரெண்டர் பண்ண கூட பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் ஒன்னொன்னா பண்ணா இட் வில் டேக் மோர் டைம். அதனால இந்த லேஅவுட் எப்படி ஃபார்ம் பண்ணணும், அதே மாதிரி இந்த ஸ்னேக் பொசிஷனையும் நான் வந்து ஸ்னேக் அண்ட் லேடர் பொசிஷனையும் நான் செட் பண்ணிடுறேன். பட் நம்மளோட எய்ம் வந்து இந்த டிசைனோ ஆர் அந்த பொசிஷன் பண்றதோ கிடையாது. நம்ம எய்ம் வந்து அந்த ஜாவா ஸ்கிரிப்டோட லாஜிக் தான். அதனால இதை வந்து நம்ம லைவா பண்ணலாம். லைவா பண்ணிதான் இட் வுட் ஹேவ் டேக்கன் மோர் டைம். பட் இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே 1 hour ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவில்லை. ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லையே. 1 hour புஷ்னு போயிடுச்சு. பண்ணலாம். இப்போ நம்ம வந்து கேம் ஆடி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை யூஸ் பண்றப்போ இது வந்து 6க்கு போயிருக்கணும். இது இந்த ரெட் கலர் வந்து 6th பொசிஷனுக்கு போயிருக்கணும். அப்புறம் இந்த ப்ளூ வந்து 3rd பொசிஷனுக்கு போயிருக்கணும். ஸோ இதை வந்து எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம், லாஜிக் யோசிச்சு சொல்லலாமே, அப்படி கூட பண்ணலாம். ஸோ இப்போ வந்து
இந்த நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. ஒரு ஒரு இது மட்டும் பேசிக் இது மட்டும் சொல்லிடுறேன். என்ன பண்ணுவேன்னா ரெண்டுக்கும் ஒரு ஐடி எடுத்து வச்சுக்குவேன். ஐடி ஈக்குவல் டு நம்ம ஐடி தான் நம்ம இது வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கோங்கிறதுனால ஐடி யூஸ் பண்றேன். பட் நினைச்சா கிளாஸ் நேம் வச்சு கூட செலக்ட் பண்ணலாம். பிளேயர் காயின் ஒரு ஐடி வச்சுக்கிறேன். மிஷின் காயின் ஒரு ஐடி வச்சுக்கிறேன். நம்ம ஜேஎஸ்ல இந்த இடத்துல மூவ் காயின்ஸ் காயின் நான் எதை மீன் பண்றேன், அந்த சர்க்கிளை மீன் பண்றேன். மேலேயே வந்து இதை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஜஸ்ட் எப்போதுமே ரீயூசபிள் தான். அதனால இதோட கண்டினியூஷனாவே நீங்க எழுதலாம், கமா போட்டு எழுதலாம். நான் திரும்ப ஒரு லெட் லேயர் காயின் ஈக்குவல் டு காயின் elements equal to document dot element by id of layer file semicolon control C control V delete backspace comma enter. ஒரே இதை பண்றதா தான் கமா வச்சு செப்பரேட் பண்ணணும். லேயர் மாதிரி ரெண்டு இடத்துல கர்சர் வச்சிருக்கேன். டெலிட் பண்ணலாம், ரெண்டு இடத்துலயுமே போகும். மிஷின் காயின் ஐகான் கொடுத்தாச்சு. ஸோ நமக்கு எலமெண்ட் ரெடியா இருக்கு. இந்த இடத்துல இந்த இது டாட் style dot left equal to இப்போதைக்கு நான் ஸ்டாட்டிக்கா ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ வந்து என்ன வேல்யூ இருந்துச்சாலும் இதுதான் செட் ஆகும். ஒரு ப்ராப்பர்ட்டி இன்லைன் ஸ்டைல் அப்ளை பண்ணோம்னா இதுதான் சின்டாக்ஸ். அந்த எலமெண்ட் டாட் ஸ்டைல் டாட் என்ன ப்ராப்பர்ட்டியோ அது ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்க இருந்து அங்க போயிடுச்சு. இது சும்மா நான் கொடுத்த வேல்யூ. அதுக்கு பதிலா இப்ப 5 இந்த 5 வரணும் அப்படின்னா என்னதான் இருக்கணும், ஒரு லாஜிக் வரும். ஒரு லாஜிக் எழுதலாம் நம்ம நினைச்சோம்னா. if we know that the score is 5, the பிளேயரோட ஸ்கோர் 5. ஸோ பிளேயரோட ஸ்கோர் 5 இருந்துச்சுன்னா இங்க வந்து என்ன வரணும், இங்க என்ன வேல்யூ வரணும், இந்த பாயிண்ட், இந்த ஆஃப்செட்டோட பாயிண்ட் எதுவா இருக்கும். அதுவே 25 இருந்துச்சுன்னா அந்த ஆஃப்செட் வேல்யூ என்ன, டாப்போட வேல்யூ என்ன, லெஃப்டோட வேல்யூ என்ன. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இது மேனுவலா செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி இப்போ இதுக்கு வந்து இந்த காயினுக்கு அதுவா ஒரு சைஸ் செட் ஆயிருக்கு. அதுக்கு பதிலா 5 வர வைக்கணும்னா ஒரு நம்பர் இருக்கும். இப்போதைக்கு நீங்க என்ன ட்ரை பண்ணலாம்னா அந்த எட்ஜுக்கு வர்றதே நீங்க டார்கெட்டா வைக்கலாம். So 240 லெஃப்டும் டாப் வந்து 540 வந்ததுன்னா எனக்கு வந்து 5 வந்துடும். அதே 6 இருந்துச்சுன்னா டாப் வந்து இதுதான், லெஃப்ட் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 60 ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னும் ஒரு 60 ஆட் பண்ணனா எனக்கு அடுத்தது போயிடும். இன்னும் ஒரு 60 ஆட் பண்ணலாம், 420 ஆகுமா, அடுத்ததுக்கு போயிடும். அதே இது இன்னும் ஒரு 60 ஆட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன லாஜிக்.
அந்த லாஜிக்கை எப்படி இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும், டாப் வேல்யூவும் லெஃப்ட் வேல்யூயும் அப்டேட் பண்ணுவோம். அப்படி பண்ணேன்னா அந்த காயின் வந்து அழகா பாட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் ஆல்மோஸ்ட் 90% நம்ம வந்து கேம் முடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஒரே ஒரு வேலை, ஏதாவது ஒண்ணு வந்து 100க்கு ரீச் ஆயிடுச்சுன்னா கேம் ஓவர் அப்படின்னு மட்டும் சொல்லணும். அது எப்படி ஹேண்டில் பண்றது அதுக்கு அடுத்த கேஸா இருக்கலாம். பட் இதுக்கு நீங்க லாஜிக் மட்டும் யோசிச்சுட்டு வாங்க. நானும் ஒரு லாஜிக் யோசிச்சு வச்சுட்டு அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அதுக்கு அண்ட் நான் அந்த லேடர்ஸையும் ஸ்னேக்ஸையுமே வந்து ரெண்டர் பண்ணி வச்சிருக்கேன். அது சாதாரண பொசிஷன் கான்செப்ட் தான். அதை நான் பண்ணிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ லேடர்ஸும் இருக்கும், ஸ்னேக்கும் இருக்கும். அந்த ரோல் தி டைஸ் அதை கிளிக் பண்ணா என்ன ஆகும்னா ஸ்மூத்தா அதுக்கு ஒரு அனிமேஷன் எடுத்து வரணும். இதை கிளிக் பண்ணும் போதெல்லாம் ஒரு டைஸ் வந்து அப்படியே ரோல் ஆகிற மாதிரி ஒரு இது எடுத்துட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் பார்க்கலாம் அதை எந்த அளவுக்கு பாசிபிள் நமக்கு டைம் இருக்கான்னு பார்க்கலாம். பட் மெயினா பண்ண வேண்டியது இந்த 2 காயினும் கரெக்டா போய் இருக்கணும். அதுக்கப்புறம் கேம் முடிஞ்சிருச்சுங்கிறதே சொல்லணும். இந்த 2ஐயும் நம்ம வந்து லாஜிக் படி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணிட்டு we can wind up this game. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த கேம் அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு வந்து நீங்க எடுத்துட்டு வரலாம். Okay, that's it from my end. If you have any questions, you can stay or have a great Thursday. Thursday, yeah.